மாலை வணக்கம் சார். வணக்கம் சார், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என்னுடைய பேர் வந்து யாஜ்னேஷ் பிரசாத். நான் வந்து பிறந்தது கேரளா தான், பட் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல, பேரூர் பக்கத்தில் நான் இருக்கேன். ஸ்கூலிங்ஸ் எல்லாமே சில்வபுரத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய காலேஜ் வந்து எஸ்என்எம்ஏ காலேஜ் வலிஞ்சம்பட்டியில் இருக்கு. ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ணது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். பட் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்சிசி கேரக்டர் இருந்தேன். ஸோ என்னன்னா டிஸ்கிரைப் பண்ணுற விதம் எப்படின்னா, நான் ஒரு ஆஃபீஸரான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியில் நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது என்னுடைய பர்சனல் கேரக்டர் டெவலப் ஆகும். ஸோ அந்த 4 பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது நான் வந்து ரொம்பவும் பயப்படுவேன். பட் இப்போ இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ். ஸோ நான் வந்து இலக்கா எடுத்து நான் இன்னும் நிறைய வருவேன், நிறைய பேர்த்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ட்ரீமா வச்சிருக்கிறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூர்ல ஒரு 5 இயர்ஸா இருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து 4வது மேடை. இதே நிறுவனத்துல இருந்து இது எனக்கு 2வது மேடை. இன்னும் 2 மேடை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒன்று, காலேஜ்ல ஒன்று. ஸோ நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுவேன். மேடையில பேசணும், நிறைய பேர் இதை பார்க்கும்போது இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. கான்ஃபிடென்ஸா இருக்கும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேலையை சரியா செய்து முடிக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்ம இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துலயுமே நம்ம போய் ஜெயிக்க முடியும். போகும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்டர் வராது, நம்ம இந்த வேலையை செய்து முடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு போனோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல முடியாம தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மனசு நினைச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நினைக்கணும், இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ, ஆனா இந்த இடத்துல இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டுருந்தா அந்த வேலையை சரியா செஞ்சிருப்போமோ அப்படிங்கிறதும் நினைச்சோம்னா தான் அடுத்த நாள் வந்து அந்த ரொட்டீன் ஒர்க் வந்து கண்டிப்பான முறையில மாறும். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா ஜெயகார்த்திக். நான் வந்து விருதுநகர்ல இருந்து வந்திருக்கேன். விருதுநகர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? புரோட்டா. விருதுநகர்னா புரோட்டா தான், அதுதான் ஞாபகம் வரும். அந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். பட் ஆனா சேலத்துல ஒர்க் பண்றேன், இதே நிறுவனத்துல தான் ஒர்க் பண்றேன். என்னோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன நம்புவேன், நான் மித்த யாரையுமே நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என்னைக்குமே செல்ஃப் லவ் தான் என்னைக்குமே முக்கியம். நான் என்ன மட்டும்தான் நம்புவேன். மித்த யாருமே எந்த ஒரு விதத்தை, நான் கெட்டவங்கன்னு சொல்லல, நல்லவங்கன்னு சொல்லல. கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ மெயினா வந்து உங்களை நீங்க நம்புங்க, மற்றது எல்லாமே தானாவே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் லைஃப்ல வந்து ஒரு சின்ன ஒரு பாடம் வந்து நான் தெரிவிச்சுக்கிட்டேன். அது வந்து நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு செம்பு பாலில் கொஞ்சோன்னு விஷத்தை ஊத்துனா மொத்த பாலும் விஷமாயிரும். ஆனா ஒரு செம்பு தண்ணியில ஒத்த சொட்டு விஷம் ஊத்தினாலும் ஒரு செம்பு தண்ணியில கொஞ்சோன்னு ஒரு விஷம் ஊத்தினாலும் மொத்த தண்ணியும் விஷமாயிரும். இதுவே ஒரு செம்பு தண்ணியில கொஞ்சோன்னு தீர்த்த ஊத்தினா மொத்த தண்ணியும் தீர்த்தமாயிரும். ஸோ இதை வந்து இது வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நல்லவங்க இருக்காங்க, பட் ஆனா கெட்டவங்க கூட கொஞ்சம் சேராம இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கெட்டவங்களோட லைட்டா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்களும் கெட்டவர்கள் ஆகிடுவீங்க, அவ்வளவுதான். சின்ன விஷயம். தேங்க்யூ. எல்லாருக்கும் காலை வணக்கம். எனது பேர் வந்து கெட்வல்மணி. சரிங்களா, நான் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தேன். சரிங்களா, எனக்கு வந்து பிடித்தது வந்து இந்த மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் நான் முதலில் வந்து விருதுநகரில் சின்ன அட்டைப்பேட்டையில் வேலை பார்த்தேன். அந்த மார்க்கெட்டிங் பிடிக்காதனால நான் சென்னை சென்று அங்குள்ள ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை பார்த்தேன். சரிங்களா, அது பிறகு எனது திருமண வாழ்க்கை வந்ததுனால நான் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு 17 வருஷமாக இருந்தது டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பார்த்தேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வரும்போது நான் குடோன் இந்தியாவில் தான் இருந்தது. மார்க்கெட்டிங் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது எனக்கு இதே நிலையில் வாய்ப்பு எடுத்ததுனால இப்போ மார்க்கெட்டிங்கில் நல்லா வேலை வரதுனால எனக்கு ஒரு இந்த மார்க்கெட்டிங் தொழில் வந்து ஒரு நல்லா விருப்பமாக உள்ளதுனால எனது ஆசை வந்து நல்லா பூர்த்தி செஞ்சு கொண்டே இருக்கிறதுனால எனக்கு என் பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி பேச்சுக்கு நல்லா இது பண்ணலாம்னு சொல்லி விருப்பம் உள்ளது. அதுபோல் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பிள்ளைகள்.
2 பிள்ளைகளும் கொஞ்சம் 2 ரெட்டை பிள்ளைகள். அதனால் வந்து எனக்கு என் பிள்ளைகளும் இனி மாதிரி அமைதியாக இருக்காமல் நல்லா படிக்கணும்னு சொல்லி இருக்கனால இப்போ ஸ்கூலில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த இதில் இருக்கும்போது அவங்ககிட்ட எங்கள் பிள்ளைகளை நல்லா பேச வைங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களும் இப்போ கலைப்பற்றி இந்த இதுக்கு அவங்க கூப்பிட்டு அவங்களையும் பேச வச்சு இப்போ போன வாரம் கூட ஆர்ட்ஸ் பட வரைகிற போட்டிக்கு கூட எனது மகளை கூப்பிட்டு சென்றிருந்தாங்க 2 பிள்ளைகளையுமே நாங்கள் ராமகிருஷ்ணா காலேஜுக்கு. அங்கேயும் போயிட்டு எனது 2 பிள்ளைகள ஒரு பிள்ளை வந்து 2வது இடத்தை பிடித்து வந்துள்ளார் என்பது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக உள்ளது. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனந்த பத்மநாபன். நான் பேரூர்ல இருக்கேன். நான் வந்து சிறப்பு குழந்தைகள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆர்டிசம் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற தெரபிஸ்டா இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு தொழில் செய்தாலும், அதாவது நிறுவனத்தில் இருந்தாலும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் இருந்தால்தான் அதில் நாம் வெற்றி பெற முடியும். நான் மேல பேச்சில் ரொம்ப கூச்சப்படுவேன் வந்து பேசுறதுக்கு. வார்த்தைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர். நான் பிறந்த வளர்ந்தது எல்லாமே ஹோசூர், பெங்களூர் பக்கத்தில் பார்டரில் தான் அந்த ஒரு பிளேஸில் தான் நான் வளர்ந்தேன். படித்தது எல்லாமே அங்கே தான். டாக்டர் படித்தது மட்டும் இங்கே கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் 2 கிளினிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ணன் ஹோமியோபதி மெடிக்கல் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எய்ம் என்னோட டார்கெட் என்னன்னா, இங்கேயே நிறைய பேருக்கு ஹோமியோபதி தெரியும், அதோட இன்ட்ரடக்ஷன், பேசிக் இன்ட்ரடக்ஷன் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்கே கொஞ்சம் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் மாறணும்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு 2 சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போய் அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கணும். நல்லா என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்றது என்னோட எய்ம். ஏன்னா நேபரிங் ஸ்டேட்ஸ் கேரளா அண்ட் நார்த் இந்தியாவிலாம் ஹோமியோ நல்ல ரீச்ல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும், ஃப்ளரிஷ் ஆகணுன்றது என்னோட ஒரு ட்ரீம் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். தேங்க்யூ. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புலி நாயக்கனோ விருதுநகர் பக்கத்தில், சரிங்களா? நான் பிறந்தவர் வந்து எல்லாமே வந்து ராம்பூர் நகர் பந்தவடி பக்கத்தில் படித்து முடிச்சது அங்கே தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இருக்கும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து ராஜாபாத்தில் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒய்ஃபை பிளாக் பேண்ட் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் வந்து ஜோனல் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தேன், சாத்தூருக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு குருநாதர் வந்திருந்தார், ஸ்ரீராம் சொல்லிட்டு. அந்த ஸ்ரீராமோட அண்ணன் வந்து அருள்குமரன் சொல்லிட்டு, அவர் தான் எனக்கு வந்து சத்யம் பேர் கம்பெனியில் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2013 நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஆஃப் ரோடு, அப்போ வந்து நான் ஆன் ரோடு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து ஆன் ரோடு ஆஃப் ரோடில் மாறிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆன் ரோடு கேட்டேன், தர மாட்டேங்கிறாங்க. ஆஃப் ரோடு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்தில் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டேன். படிப்படியாக மேலே வந்து இப்போ வந்து நான் ஜோனல் மேனேஜர் ஆகிருக்கேன். ஏன்னா எனக்கு குருநாதர் கற்றுக் கொடுத்த பாடம், ஏன்னா அருள்குமார்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் செந்தில்குமார் சார், என்னோட எம்டி சார், அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால தான் நான் வந்து இவ்வளோ நேரத்தில் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுனால. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக கோவம், திடீர்னு கோவப்படுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்பர்ஸ் வந்துடுவேன். அதை வந்து நான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தேன் ஒரு நாகர்கோவில் இருக்கும்போது. அப்போ எல்லாரும் எனக்கு திட்டுவாங்க, ஏன் அப்படி பேசுகிற செய்வேன்னு. அதுக்கப்புறம் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சமாக அந்த இதை வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட மாற்றம் எனக்கு தெரியுது. சூப்பர். என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான், படித்தது எல்லாம் அங்கே தான். என்னோட பலம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் நினைச்சேன் அப்படின்னா அதை பண்ணிடுவேன். பயம் என்ன அப்படின்னா, வெளியே வந்து பேசுறது என்னோட பயம். நான் போய் ஒரு அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னாலே இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது.
இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னோட தம்பி, ஹஸ்பண்ட். அவங்க தான் வந்து ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா பண்ணி தான் ஆகணும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து நான் பயம் இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹோமியோபதி கிளினிக் வச்சுருக்காங்க. அதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கலர் என்ன ஆகலை, ஆனால் ஆகிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மற்றவங்களையும் நம்ப வச்சுட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் ஆயிடுறேன். அதற்கான வழிகள் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வழியை நானும் அழகாக பயணப்பட்டுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பெரிய மனசில் பெரிய மகாராணியா அப்படின்னாங்க. எனக்கு அது தெரியாது. என்னோட இன்ஸ்பயர் வந்து வேலுநாச்சி, ஜெயலலிதா அம்மா. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், ஆளுமையோட இருக்கணும். எந்த துறையில இருக்கோமோ அதுல நம்ம தான் கிங்கா இருக்கணும். அதனால நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். பேய் மாதிரி கத்துக்குவேன், ரொம்ப அவசரமா கத்துக்குவேன், ரொம்ப தெளிவா கத்துக்குவேன். நிறைய கத்துக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பேன், இன்னொன்னு செய்வேன். பாக்குறவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கேன்ல, ஏன் அப்புறம் மறுபடியும் இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ முடியாது. என்னால எனக்கு முடியும்னு எனக்கு தெரியுது, அதனால நான் செய்யறேன். என்னால 1-2 கிடையாது, 100 கலையை கூட என்னால கத்துக்க முடியும். எனக்கு என்னை பத்தி தெரியுது, என் மைண்ட் செட்டை பத்தி தெரியுது, என்ன எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது. அதனால நான் ரொம்ப அழகா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சமயத்துலதான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஏன் இப்படி பேய் மாதிரி தேடி தேடி நிறைய விஷயங்களை கத்துக்கிறேன் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குற இடத்துல கத்துக்கக்கூடிய என்னாலதான் வந்து சிறப்பா கத்துக் கொடுக்க முடியுங்கிற விஷயத்த கரெக்டா நான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பிராமி கல்வெட்டு தமிழ் ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. மாணவர்கள் மத்தியில என்ன ஒரு பெரிய குருவா கொண்டாடுற நிலைமைக்கு என்னுடைய ஆக்டிவேஷன் இருந்திருக்கு. அப்பதான் எனக்கு புரியுது, நான் இவ்வளவு விஷயங்கள் தேடி தேடி கத்துக்கிறது எதுக்காகனா எனக்காக மட்டும் கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து இப்ப இங்கேயே பிஸ்கெட் கொடுக்குறாங்க, எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆள் அப்பவே சாப்பிட முடியுமானா கிடையாது. அதை எடுத்துட்டு போய் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்ப நான் இந்த விஷயங்கள் ஏன் தேடி தேடி கத்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், அந்த தேடல் நிக்க மாட்டேது, அந்த பசி தீர மாட்டேது அப்படின்னா நான் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதற்காக இந்த இறைவன் எனக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. நான் கை நீட்டி தாராளமா வாங்கிட்டு இருக்கேன். என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு என்னை பத்தி என்ன யாருக்கு என்ன தெரியும்? என்னால முடியும், நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். இங்கேயும் நிறைய செய்ய போறேன். நான் ஆளுமை கொண்ட இளவரசி மகாராணி கிடையாது, எனக்கு நான் மகாராணி தான். அதனால நிறைய கலைகள் எனக்கு அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். நன்றி. ஆசிரியர், நான் இந்த இடத்துல மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஜாதி சாருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் பிஎஸ்சி பிஎட் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா நான் படிச்சது எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். எம்எஸ்சி இங்கிலீஷ் மீடியத்துல தான் இருந்தது. அதனால என்னால வந்து பண்ணவே முடியல, எம்எஸ்சி பண்ணவே வேண்டான்ற ஐடியா இருந்தேன். எதேச்சையா நான் வந்து ஜார்ஜ் சாரை வந்து நான் சந்திக்க நேர்ந்தது. அப்ப வந்து நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் எதுக்காக அங்க போனேன், பேரூர் போனேன்னே தெரியல. அப்ப எதாச்சும் அங்க போயிட்டு பேரூர் சாந்தனிக அடிகளார் கல்லூரியில பார்த்துட்டு அவர் போய் கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கு, நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி தமிழ் மீடியத்துல பாட்டனி முடிச்சா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி வந்து அந்த நேரத்துல கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா சார் வந்து எனக்கு நல்லா கைட் பண்ணி இப்போ வரைக்குமே என்னை வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்னைக்குமே நான் வந்து நன்றி உள்ளவனாக இருப்பேன். அதுக்கப்புறம் பிரியங்கா டாக்டருக்கு ஹோமியோபதியை பத்தின அவேர்னஸ் வந்து ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ பிஹெச்எம்எஸ் இங்க ஆர்கேஎஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நானும் சரி அவனுமே சரி என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுக்கு வந்து சித்தா தான் பெஸ்ட், நமக்கு வந்து இந்த சித்தா தான் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா வேற எதுவுமே இல்லை, ஹோமியோல எல்லாம் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ரெக்கவர் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால வந்து என்னன்னாக்கா அந்த ஹோமியோபதியோட அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றதான். அதனால ஹோமியோ டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு அந்த அவேர்னஸ்க்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை செய்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்றத நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. ஏன்னா சித்தா இருக்கிறதுனாக்கா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நிறைய இருக்கு, கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து நிறைய இருக்கு, ஹோமியோக்கு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்றது. அதனால அதுக்கு ஏதாவது உங்க சங்கத்தினால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு இது என்னோட ரெக்வஸ்ட். ஏன்னா நான் வந்து குழந்தைகள் கூட இருக்கேன், அவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லும் போது அவங்க என்னன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கா சார், இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங் இருந்ததுன்னா எங்களால ஏதாவது செய்ய முடியும். ஏன்னா என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க நாங்க தனியாக ஒரு டியூஷன் சென்டர் வச்சு ஃப்ரீயா தான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
அவங்கள எங்களால எத்தனை பேர்த்த கைட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியுமோ அதை வந்து செய்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து நேச்சுரோபதி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து முடிச்சுட்டாங்க. ராசிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க டெம்பரரியா ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கிற மிஸ்டர் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் அச்சீவ்மெண்டா நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க என்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க. அதனால இப்போ ஜாயின் பண்ணிக்கிற பையன் கூட வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ஏழ்மையான நிலைமையில தான் என்னோட கைடன்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது அசோசியேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலமா அந்த பையனுக்கு ஏதாவது உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அவன் படிப்பை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் மேற்கொண்டு பிஜி ஏதாவது பண்றதுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும்னாலும் அவனை வந்து நீங்க கைட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு கேட்டிருந்தாங்க அந்த இதுல இருந்தது, இந்த வாரத்துல உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு நேற்று ஜார்ஜ் சார்கிட்ட எதேச்சியா நான் பேசினதும் இன்னைக்கு இங்க நான் வந்ததும் தான் ஒரு நல்ல விஷயமா நான் நம்புறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலாஜி, நான் கோயம்புத்தூர். என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அப்பா. நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். என்னுடைய கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் ஒரு பெரிய கார்பரேட்ல ஸ்டேட் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சேலரி தான். பட் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய ஓன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நிறைய நண்பர்கள் கிட்ட பழக்கமாகி அந்த பிஸ்னஸ் வந்து இன்னொரு பிஸ்னஸ் போய் இப்போ ஒரு டீசெண்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி டீசெண்டான லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கோவையில ஒரு நேஷனல் பார்ட்டியில வந்து ஒரு முக்கியமான போஸ்ட்ல இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்தது காரணமே வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து என்னுடைய குவாலிட்டியை நான் டெவலப் பண்ணிக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தது. அது எங்க போறது எப்படி நான் தேடிட்டு இருக்கிறப்போ ஜார்ஜ் சார் மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஜார்ஜ் சாருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜார்ஜ் சார் எனக்கு அறிமுகப்படுத்த என்னுடைய குரு பாலமொழி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்க எல்லாத்துக்கும் நான் ஏன்னா நீங்க எல்லாம் பேசினது நிறைய விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மூலையில ஒரு லாஸ்ட்ல உட்காந்துருந்தேன். இல்லை இந்த இப்படி பர்ஃபார்ம் பண்ணி உங்க பயிற்சியில நான் அப்படி பண்ணதே இல்லை. நிறைய கூச்சம் பின்னாடி போய் ஒழிச்சுக்கினேன். நீங்களாம் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. மேடம் ரொம்ப எக்ஸலண்டா பேசினாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்ச இந்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் செண்பகராமன். நான் வந்து ஒருத்தட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், எனக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்ன வந்து ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணுங்கிறது நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படிங்கிறது இது முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியுதோ மற்றவங்களுக்கு சொல்லி தான் பழக்கம். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். மோஸ்ட்லி யார்கிட்ட ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் ஐடியா கேட்பாங்க. அப்பையில இருந்து அது நல்ல இதாக கொண்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் ஜோதிடராகவும் இயற்கை மருத்துவமும் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த வழி இப்போ ஆலோசனை கொடுக்கறது கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறேன். அது பல பேர் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. எனக்கு பல பேர் இருக்கிறாங்க, பல நண்பர்கள் இருக்கிறாங்க, வயசுல பெரியவங்க தான் எனக்கு அதிகமாக நட்புகளாக இருக்கிறாங்க. அவங்களோட உதவிகள் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் சரியில்லை, ஆனால் மற்றவங்க வச்சுதான் இவங்க அப்பா இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க, நண்பர்கள் அண்ணாவோட அண்ணா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்களை அப்படி கொஞ்சம் சேகரித்து அடுத்து நல்ல குடும்ப தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எதை நோக்கி வர்றாங்க, என்னத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது எனக்குலையும் கேள்வி வரும். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். டெய்லி கம்பல்சரி குழந்தைங்களோட மனைவியோட ஒவ்வொரு நேரம் வேலையாவது சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அது மாதிரி வீக்லியும் இல்லை மந்த்லி ஏதாவது ஒன்ஸ் அவங்களுக்கு என்ன முடிஞ்சது பக்கத்தில் எங்கே வெளில கூப்பிட்டு போகிறது என்னால் முடிஞ்ச விஷயம். ஏன்னா முதல் நல்லா குடும்ப தலைவனாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு பல தவறான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே மாற்றிக்கிட்டேன். என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இது வரைக்கும் பல சார்ஜாக இருந்து நல்லவங்களால நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கற்றுக்குவேன், இன்னும் நல்லா பெருசாக வருவேன் நம்பிக்கையோட இருக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. வாழ்க்கை நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு வந்திருக்கேன். இப்போ சாலையோரங்கள்ல மரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடையும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாமரமாவோ ஒரு பலாமரமாவோ இல்லை ஒரு முருங்கை மரமாவோ இல்லை ஒரு செம்பருத்தி செடியாவோ எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணேன், அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு.
ஒரு எலெக்ஷன் டைம் வந்துச்சு. அன்னைக்கு நான் ஆனும் எல்லாருமே எல்லாரும் போல வீட்டில் தான் இருந்தேன். ஸோ சரி ஏதாவது வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அதை ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு செம்பருத்தி குச்சி, ஒரு மாமரம், ஒரு நெல்லி மரம், ஒரு கருவேப்பிலை குச்சி இதெல்லாம் வந்து வரிசையாக நட்டேன். இதில் கருவேப்பிலை செடிக்கு மட்டும் கிடைக்கிடுச்சு, மற்ற எல்லாமே மேலே வந்துச்சு. இந்த 3 வருஷம் இப்போ அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. செம்பருத்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 60 பூ இருந்து 70 பூ வரைக்கும் போகும். காலையில ஒரு 8 மணிக்கு போய் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பூ கிடைக்காது. இந்த மாலை போடுறதுக்கு அப்புறம் நான் அந்த பூ எல்லாம் பறிக்க முடியாது, 6 மணி பறிக்க முடியாது. எல்லா ரோட்ல போறவங்க எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க. ஆனா எடுத்துட்டு போய் கடைசியா ஃபைனலா வந்து நான் எந்த கோயிலுக்கு போறேனோ அந்த கோயில அது மாலையா இருக்கும். அந்த வேலை கம்மியா இருக்கும், ஆனா அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கும். இதே வந்து முருங்கை மரமோ இல்லை கீழே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படின்னாலுமே ஹைட்டா வளர்ந்துருச்சு, மேல வந்துருச்சு. சோ வந்து ஒரு பொறிக்கணும் அப்படின்னாலே வந்து மேல வந்து தம்பி 2 பொறிச்சு கொடுப்பா. ரோட்ல அதே தெருவில் தான் ஸ்பீட் இருக்கும். ஆனா யாரும் நம்மளோட பேசிட்டு கூட நிறைய பேர் பேசாம கூட இருப்பாங்க. ஆனா ஒரு 25 வருஷமா அங்கேயே தான் இருக்கு, ஒரே வீடு தான். ஆனா பேசிட்டு மாட்டாங்க. ஆனா அந்த முருங்கை மரமோ இல்ல ஒரு மாங்காயோ பார்த்த உடனே எனக்கு தோணுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பழத்தை கேட்கறாங்க. சோ அதை எடுத்து கொடுக்குறோம். இப்ப நீங்க சர்க்கிள்ல போய் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிடுறதா கூட தம்பி டீ வந்து அவங்களும் சாப்பிடுறது தம்பி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கு. அது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு சஸ்டேஜ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும் தான் டெவலப் ஆகும். சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்து சின்ன விஷயம் தான், ஒரே ஒரு நாள் ஒரு செடி வச்சதோட சரி, அதுக்கு எதுவும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி மாற்றும் போது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். மனிதனாக பிறக்கும் பொழுது மொழிகள் இல்லாது குழந்தையாக பிறப்போம். அதனால்தான் ஏதோ சொல்ல வந்த விஷயங்களை முகபாவனையாக குழந்தைகள் நமக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வளர்ந்து வரும் பொழுது நமது தாய்மொழிகள் தான் முதன்மையாக இருக்கிறது. ஆனா தாய்மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, நம்ம தாய்மொழியாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, அழகு என்பது மொழிகளின் ஒரு ஒரு பிறப்பிடமாக இருக்குது. அது வந்து தமிழ் மொழியில அதிகமாகவே இருக்குங்கிறத நான் படிச்சு பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா இருந்தது அப்படிங்கிறது தான் இது விஷயம். சார் இந்த மாதிரி மீட்டிங் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மீட்டிங்ன்றது எதுவுமே தெரியலைங்க சார். நேற்று மெசேஜில் குரூப்பில் எல்லாமே ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. நானும் பார்த்தேன், ஐயோ என்னடா பண்ண போகிறாங்க, போட்டு அறுக்க போகிறாங்களே நான் நினச்சேன் சார். அதுக்கப்புறம் வர்றதுக்கு விருப்பமே இல்லை சார். சரி வந்தோம் கடமைக்குன்னு இருந்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தது என்னடா அது ரவுடித்தனமா இருக்காரு, என்னடா பண்ண போறாருன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷனு, நீங்க ஸ்டைலிஷா நீங்க பேசுனீங்க, இதெல்லாம் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு சார். போக போக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு சார். நீங்க எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய கற்றுக் கொடுத்தீங்க. ஒரு இடத்துல நின்று நம்மளோட மதிப்பை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க சார். இப்போ என்னோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாருமே இருந்தாலும் எல்லா மனசங்களும் சமம். நம்ம யாரு முன்னாடி என்ன பண்றோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். அவ்வளவுதான் சார். அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். நான் மத்தவங்க வந்து யாரு என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நம்ம மைண்ட்ல ஏத்தி கூடாது. நம்ம என்ன விஷயத்த நம்ம சொல்ல வரமோ அதை நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவுதான். சூப்பர். தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்து எங்களுக்கு ஒரு சரி, பட் என்னன்னா எனக்கு பிறந்து ஒரு 60 days ஆகும் போது சார். வாழ்த்துக்கள். நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஃபேமிலி நான் இங்கே கூட்டு வந்துட்டேன், கோயம்புத்தூர் கூட்டு வந்துட்டேன். என்னோட நேட்டிவ் விருதுநகர் தான், இதெல்லாம் நான் கூட்டு வந்துட்டேன். ஸோ 2வது சண்டே தொடர்ந்து ஒர்க்கிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனா பேச்சு கிளைன் போடும்போது ஸோ என்ன பண்ணாலும் மேடை பேச்சு பத்தி தானே இருக்கும், நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தாலுமே ஃபேமிலியும் நம்ம தனியா விட்டுட்டு போறோம்ன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம கத்துக்கிறோம், இன்னும் கத்துக்கிட்டோம்னா நம்மளோட மேடை பேச்சு இன்னும் நல்லா வளருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க. ஹலோ, எங்களுக்கு திங்கக்கிழமை தான் இந்த இது போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கே கங்காவண்டால 2 நாள் மீட்டிங். சரி மறுபடியும் இதே போகும்போது பிஹெச் சாம்பியன் போகணும். சரிங்களா, இப்போ மறுபடியும் பேச்சுக்களை பேச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருமே நீங்கள் போகணுங்க. சரி இருந்தாலும் மேடை பேச்சுங்கிறது அவ்வளோவா இல்லை. சரி இங்கே வந்து நம்ம அண்ணன் பேசிக்கலாம், நான் இன்னும் ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் இருக்கணும், இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி காம்டேட்டாக காலையிலே கிளம்பி வந்துங்க. சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தவர் நான்
என்ன நினச்சேன்னா ஆல்ரெடி பிஹெச் சாம்பியன் அப்புறம் ஈரோட்டில் பிருந்தா மேம் அசோக் சார் எடுக்கிற அந்த ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு 2 டைம் நல்லா கற்றுக்கிட்டேங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் தொடர்ச்சி நம்மளால பண்ண முடியல. ஓகே. ஸோ இப்போவாச்சும் இங்கே கற்றுக்கிறதையும் சேர்த்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உள்ளே வந்தேங்க சார். அப்புறம் இங்கே வந்து ஒரு விஷயங்க சார், இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயம் வந்துட்டு நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். அதுக்கு நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதை நான் உள்ளே வாங்கிக்கேங்க சார் எடுத்து பண்ணணுன்றதை. அதாவது மனநிலையை ஒன்று கேட்டேன் ராஜா, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது நிகழ்வை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தம்பி சொன்னாரா? எஸ் சார். நான் அப்படி நினச்சிங்க. சரி. இப்போ அப்போ இதுதான் இப்படி ஆகிட்டீங்க. அதான் மேட்ரு, மனநிலை. ஓகே, அது சொல்லலாமா? சொல்கிறேன். ஓப்பனாக பேசும். சரி ஓகே சார். அதான் சார் 2 ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம். இதில் போய் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படி நமக்கு என்ன புதுசாக போய் ஓகே. அதில் சார் பிஹெச் சாம்பியனும் 3 days சார். பிருந்தா மேம் அசோக் சார் எடுத்ததுமே 3 days. இப்போ அவ்வளோ அதுலேயே நம்ம வந்துட்டு அவ்வளோவா நம்ம கற்றுக்கல. இந்த 1 dayல நமக்கு என்ன அப்படி கற்றுக் கொடுத்துட போகிறாங்க தான் சார் நான் வந்தேன். சரி, இருந்தாலும் அதில் என்ன நமக்கு புதுசாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். கண்டிப்பாக அதான் சார் இந்த விஷயம் வந்து எனக்கு வந்துட்டு அதாவது நம்ம என்ன பேச வரணுன்றத நம்ம எக்ஸ்பிரஷன் மூலயமாவும் பாடி லாங்குவேஜ் மூலயமாவும் நம்ம தெரியப்படுத்தணுன்றத நான் கற்றுக்கிட்டேங்க சார். இப்போ எனக்கு கொஞ்சம் ஓகேங்க சார். ஓகே. 3 daysக்கு 1 days இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது. மத்தியானம் தான் முடியுது, அரை நாள் தான். அதான் சார், அந்த ஒரு நாள்லயும் நம்ம கத்துக்கலாம்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அரை நாள் ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. ஒரு அரை நாள் இருக்கு. எஸ் சார், தேங்க் யூ. ஓகே. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அவசியம் இங்க இந்த பக்கத்துல சொல்றாங்களே சேலத்துல இருந்து மேக்ஸிமம் நாங்க வந்து பக்கத்துல மைக்கு 2:30 எந்திரிச்சோம் சார். எந்திரிச்சு அதாவது சரியா இருக்கும்னு நினைச்சு எந்திரிக்க முடியல சார். ஐயோ ஆண்டவா இப்போரா இதை போறது என்னடா செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா சார் வந்தேன். நான் வந்ததுக்கும் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் சார். வந்துட்டு ஏதோ சும்மா தான் உட்காந்து ஏதாவது சொல்றது எழுதிட்டு இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு வந்தேன் சார். பார்த்தா இது டிஃப்ரென்ஸா இருக்கு சார். இப்போ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நடுக்கம் கொடுக்குது சார். நெக்ஸ்ட் டைம் இதே பண்ண மாதிரி ப்ரோக்ராம் நிறைய கலந்துக்கிட்டு நல்லா தெளிவா பேசி நம்மளும் பெரிய ஆளா நம்பிக்கை இருக்கு சார். இல்ல சார் இப்ப இல்ல சார், இப்ப பழைய போய் இல்ல சார். இல்ல சார் இப்பெல்லாம் இல்ல சார், தெளிவா பேசுறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பவர்ஃபுல் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச போது எனக்கு அவ்வளோக்கா அவேர்னஸ் இல்லை, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆல்ஃபா பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு அவேர்னஸ் அவ்வளோக்கா இல்லை. பட் நிறைய ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்தேன். பட் அது இன்வால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி பிபிடிடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, லஞ்ச் கொடுப்பாங்க, திரும்பி பிபிடிடியாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே ப்ராக்டிஸாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ். அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே நடைமுறையில் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போவே நாங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 2 days 3 days கிளாஸ் போயிட்டு என்னால் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. whenever இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எப்பயுமே எண்ட் ஆயிரும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஹெசிடேட் ஆகிட்டே இருப்போம். பட் இங்கே அந்த ஹெசிடேஷன் ஒரு ஸ்டெப் பிரேக் ஆகி நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறத நான் சூப்பர். ஒரே ஒரு விஷயம், மறுபடியும் என்னுடைய குருநாதரை கூப்பிட்டுக்கிறேன். அவர் பிபிடி இல்லாமல் சாயந்தரம் தான் சார்ஜர் சொன்னார், இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, பேச்சுக்கலை பயிற்சி வந்து கலந்துக்குங்க அப்படின்னாரு. இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு. சரி பாருங்க அப்படின்னாரு. சரி இவர் எப்போ சொன்னாலும் ஒரு நல்லதான் சொல்லுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சரின்ட்டு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டேன். சூப்பர். அப்போ சரின்ட்டு இங்கே வந்து பார்த்தப்ப நானும் சில நிகழ்ச்சிகள்லாம் போயிருக்கிறேன், ப்ரோக்ராம்க்கெலாம் போயிருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் பெரிய ஹோட்டலில் நடக்குனாலே அது நீட்டாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரியும். மற்றபடி நான் இதெல்லாம் நினைக்கல, இது கரெக்டாக தான் நான் இருக்கும் அப்படின்னு வந்தேன். ஓகே, சூப்பர். மகிழ்ச்சி. மைக் வேலை செய்தா இல்லையா? ஹலோ, வேலை சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். சார், இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஜார்ஜ் சார்கிட்ட நான் ஒரு 1 month முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த டேட்டில். அண்ட் இங்கே நான் வந்து வர்றப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து அவங்களையும் வந்து இங்கே வரணும்னு நினச்சேன், ரொம்ப ட்ரை பண்ணேன்.
பட் அவங்க இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் போட்டு என்ன அங்கே இழுக்கிறது ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்ககிட்ட எப்படியோ வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி நான் இங்கே வந்துடுறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள், ஒரு சின்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு ஸ்மைல், பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒருத்தரோட மனசில் சேர்த்துங்கிறது வந்து இங்கே எனக்கு தெரிய வந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த கூச்சம் வந்து என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சது. அதாவது சார் சொன்ன மாதிரி இங்கே வந்து வெளியில் போனே மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸுங்கிற அந்த மந்திரம் வந்து எனக்கு வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதை நான் ரெகுலராக பண்ணுவேன். இப்போ எனக்கு அந்த கூச்சங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. இனி ஃபியூச்சரில் இனி போயிடணும். சூப்பர். இப்போ மத்தியானம் சாப்பிட்டு தான் முடிச்சிருக்கோம். அரசியலில் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன சார்? அரசியலில் என்னோட எதிர்கால திட்டம், நான் இப்போதான் அரசியலில் நான் இப்போ மாவட்ட பொறுப்புக்கு வருவேங்கிறதே நான் திட்டமிடாமல் நடந்தது தான். இன்வால்மெண்ட்டோட பண்ணுற ஒரு வேலை, அதை பார்த்து நம்ம முன்னாடி இருக்கிற தலைவர்கள் வந்து நீ இதை இந்த பொறுப்பெடுத்து பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதை எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எதுவுமே நான் வந்து இது நீங்கள் சொன்ன முதல்ல வந்து கோல் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ கோல் செட் பண்ணணும்னு பார்த்தா அடுத்து வந்து நான் அண்ணாமலையோட நான் பிஜேபியில் இருக்கிறேன், அண்ணாமலையோட நிலைமைக்கு வரணும், போஸ்டிங் வரணும், இல்லை நான் மோடிஜி மாதிரி வரணும் நான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். பட் அது வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் கிடையாது. என்னோட பிஸ்னஸ் இருக்கு, சைட்ல எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சிருக்கு. எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அதை சிறப்பாக பண்ணுங்கிற என்னோட இது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போதான் நான் பண்றீங்க. ஆமாம் சார். நாமக்கல்லில் இருந்து டி செண்பகராமன். டி செண்பகராமன் நாமக்கல்காரு. நேற்று மதியம் தான் சார் ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லுவார், நம்பிக்கை இருந்தது. நானும் அதை காலைல 3:50 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு 5 to 6 கிளாஸ் இருந்தது. முடிச்சுட்டு சரி சேலம் வந்து வந்தால் சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அப்படி வந்ததில் கொஞ்சம் டைம் ஓவர் எடுத்துச்சு. கொஞ்சம் கோவத்துலேயும் கொஞ்சம் பதட்டத்துலேயும் சரி கிளாஸை மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். நான் உள்ள வரப்போ ஒரு படப்படப்பு, ஒரு வருத்தம், அந்த மாதிரி தான் வந்தேன். சரி மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் இப்போ அதான் என்னென்னா, நம்ம ஒரு இதில் உறுதி வேணும், அதில் ஒரு அழுத்தம் வேணும் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு செயல்லையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சூப்பர் சூப்பர். நல்லா இது வரைக்குமே நல்ல பயனுள்ளதாக இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இனிமேல் சொல்ல வரவங்க உங்கள் பேர், ஊர், என்ன செய்றீங்க அதெல்லாம் சொல்லி செய்யுங்க. ஓகே. நான் ரவிக்குமார், அன்னூர்லேருந்து வர தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கேன். நான் நேற்று ஜார்ஜ் சாருக்கு நான் கூப்பிட்டது நான் வேற ஒரு விஷயமா நான் கூப்பிட்டுருந்தேன். நேற்று இந்த டைம் இருக்கும். அப்போ வந்து அவர் எதேச்சும் எனக்கு சொன்னார், நாளைக்கு ஒரு பேச்சு கலை பற்றின ஒரு பயிற்சி பற்றி இருக்கு, உங்களால் ஜாயின் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே எனக்கு பார்த்தோம்னாக்கா எனக்கு டிஆர்பி கிளாஸுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணணுமா, வாரத்தில் ஒரு நாள் தான் போவோம், ரெகுலராக டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மிஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அப்போ வந்து இருந்தாலும் சார் சொல்லிட்டாரு, சரி நம்ம போய் பார்ப்போம். எனக்கு வந்து மேடையில் பேசணுன்றது எனக்கு ஒரு ஆர்வம். மேடையில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு மேடை கிடைச்சதுன்னா பேசணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. சரி அதுக்காக நம்ம போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்தது. அப்புறம் நேற்று மெசேஜ் பார்க்கும்போது 9:15 எல்லாருமே அரேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்னு மாதிரி வந்து இருந்தது. எங்க ஊர்ல இருந்து நான் வர்றதுக்கு வந்து எனக்கு 9:15 வந்து இங்க சேர முடியாதுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா காலம்பரை எழுந்துட்டு நான் பார்க்கும்போது கூட எனக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, நான் திருப்பூர்ல இருந்து வரணும், 9:15 நான் ரீச் ஆகிறது வந்து எனக்கு சிரமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இல்லை, நாங்கள் வேணா கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம், 10:15 வரைக்கும் இருக்கும், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க. அப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உத்வேகம், சரி எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் நடக்குது, அப்போ நம்ம போகிறதுக்கும் அங்கே நேரம் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. நான் வரும்போது டெஸ்ட்டை விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தோடவே இருந்தது. நான் அடுத்த வாரம் போகும்போது அந்த டெஸ்ட் நமக்கு கிடைக்காது, கொஸ்டின் பேப்பர் இருக்காதுன்ற மாதிரி இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அவனுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபியூச்சர் பிளான் வந்து இங்கே நம்ம செட் பண்ணி கொடுக்கறதுக்காக கடவுள் இங்கே வர வச்சிருக்காரு. அப்புறம் நீங்கள் பேசுறது, ஒரு ஜார்ஜ் சார் எப்பவுமே எனக்கு பக்கபலமாக இருப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது வந்தப்போ ஒரு குழப்பமான மனநிலை இருந்த, இப்போ தெளிவான மனநிலையோடு இருக்கேன். நன்றி. என்னோட பேர் லோகப்பிரியங்கா. நான் வந்து கண்ணன் ஹோமியோபதி மெடிக்கல் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டாக்டர் கண்ணன் சார் அவர் தான் வந்து இந்த கிளாஸ் சஜஸ்ட் பண்ணார். ஆக்சுவலி இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு அந்த ப்ரௌசர் இது அனுப்பிச்சி வச்சாரு. அப்போ எனக்கு தெரியல என்ன என்எல்பின்னு என்னென்னமோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் என்னது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பப்ளிக் ஸ்பீக்கிங் அது வந்து என்னோட ஜானரில் பெருசாக இருக்க போகிறது இல்லை. போகிறோம், கன்சல்டேஷன் ரூமில் உட்கார போகிறோம், பேஷண்ட் பார்க்க போகிறோம், மருந்து எழுதி கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து என்னோட 3 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செமினாரோ செஷன் அட்டன் பண்ணுறது. அப்புறம் தான் பார்த்தேன் என்எல்பின்னா என்ன, அப்போ தான் சரி போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.
பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நம்ம வந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், இதை வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட் ரேப்போல இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் கண்ணன் மூவி மெடிக்கல் சென்டர்லேருந்து தான் வரோம். இது வந்து ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கு, போறியா என்னன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், எடுத்ததுமே கேட்டேன். லக்ஷராக இருக்கிறது இல்லை, பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக தூங்கிடுவேன், அதனால நான் போக மாட்டேன், வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, நீ போ, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உனக்கு மெயின் வந்து ஸ்டேஜ் ஃபியர் போகும் அப்படின்னாங்க. சரி வருவோம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ முன்னாடி நான் தைரியமாக வந்து மைக் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்குது, அந்த பயம் போயிருக்கு. நான் ஜார்ஜ் சார் என்ன கிளாஸ் சொன்னாலும் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவர் கொடுக்குற விஷயத்து மேலே நான் ரியலைஸ் பண்ணி நான் நிறைய விஷயங்கள் வந்து அவரால் தான் வந்து நான் இவ்வளோ சக்ஸஸ்க்கு வந்ததுக்கு காரணமே மெயின் காரணம். அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை. என்னுடைய ஒரு ஸ்பெஷல் குரு அவர் தான், கடவுளுக்கு இணையாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து என்னுடைய வழிகாட்டி. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது கிளாஸ். இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போயிருச்சு, ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணேன். எப்பவும் போல சார் கொடுக்குற கிளாஸ் எப்பவும் போல சூப்பராக இருக்கிற மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் அப்படியே கேமரா வாங்கிக்கோங்க, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. சத்தமா. என்னோட பேர் கிருஷ்ணா. நான் எப்போவுமே வந்து எந்த ஒரு மீட்டிங்க்கு எதுக்குமே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து லாஸ்ட் பெஞ்சில் தான் கார்னர் சீட் இருக்குமானே தெரியும். அந்த சீட்டை பார்த்த உடனே நான் போய் கட்டாவே வந்துடுவேன். நடக்கிற ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எதுலேயே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஆனால் நிறைய லேர்ன் பண்ணுவேன், நிறைய கற்றுக்குவேன். பேசுறது ஃபுல்லாக காது கேட்பேன், ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவேன். அவங்க அடுத்து பேசுறதுக்காக சொல்லக்கூட வரும், ஆனால் சொல்ல மாட்டேன். அப்படியே அமைதியாக வச்சுட்டு சத்தமே இல்லாமல் முடிச்சு கிளம்பி வந்துடுவேன். இப்படியே தான் போயிட்டு இருப்பேன். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்துடையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இப்படி தான் வருது. ஆனால் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக வச்சு நான் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க நான் ஃபுல்லாகவே நல்லா பேச முடியும். நல்லா கன்வீனியன்ட்டாக வந்து நன்சென்ஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா நீட்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவங்கள வந்து நீட்டாக என்னோட தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து பசங்க 3 பேர் 2 பேர் அந்த மாதிரி இருக்கணும். ஸ்டேஜில் ஒரு 10 பேர் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா நான் ஃபேஸ் பண்ணவே மாட்டேன். அங்கேருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது அங்கேருந்து நடந்து ஸ்டெப்பே இருந்தேன். இல்லை ரொம்ப அது கரெக்டாக பண்ணிடுவேன். இது மாறி இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா தலைவரே? ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லிடுங்க, நீங்கள் தான் சிக்னல் கொடுக்கணும். ஓகே. ஆமாம், அந்த எப்படி சொல்லுங்கள். ஓகே. வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பேசுறது தலைப்பு என்னன்னா, இயற்கை உணவை பற்றி. அந்த இயற்கை உணவுனா என்னன்னா, இது பனைமரம். பனைமரத்தில் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும் பார்த்தீங்க. ஆக்சுவலாக வந்து பதனி கிடைக்கும், இது நொங்கு கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பனை கருப்பட்டி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு, பனைக்கிழங்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பராமரிக்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சர்க்கரை நோய் வந்து எல்லாத்தையும் தெரியும். அது எதனால வந்தது? சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தாத்தா பாட்டை முப்பாட்டை எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி சாப்பிடுவாங்க. டீனாலும் சரி எதுனாலும் சரி பனங்கருப்பட்டி இதுதான் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சுகர் கிடையாது. இப்போ நம்ம நியூ ஜெனரேஷன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சுகர் அதிகமாக வருது. ஏன் வருதுன்னா நம்ம வந்து அதில் வந்து கெமிக்கல் ஒன்று சேர்க்கிறாங்க. அந்த வெள்ளை சீனி பார்த்தீங்களா, அந்த சீனியில் வந்து நம்ம டை அடிக்கிற மிஷின் அது ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு. அந்த டை அடிக்கிற கெமிக்கலை வந்து ஆட் பண்ணும்போது சுத்திகரிக்கும் போதுன்னா அது வந்து 3 ட்ரிப் 4 ட்ரிப் ஒயிட் வாஷ் பண்ணும்போது அதுல இருந்து தான் வந்து ஒயிட் இது வந்து சுகர் இது வருது. அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து சுகர் அதிகமாக வருது. இது ஒரு காரணம். நம்ம அந்த காலத்துல வந்து இந்த கருப்பட்டிலாம் சாப்பிடும் போது சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனங்கருப்பட்டியில் வந்து சொல்லுவாங்க களி சொல்லுவாங்க. இந்த களி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பெயின் உடம்புல வந்து பெயின் வந்து அதிகமாக வராது. உளுந்தங்களி சொல்லுவாங்க. அந்த உளுந்தங்களியும் பிளஸ் வந்து பனங்கருப்பட்டி அது கொடுக்கும் போது அது வந்து மருத்துவ குணமா இருக்கும்.
இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அந்த இயற்கை உணவுக்கு யாரும் போல, எல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாறணும்னா நம்ம இயற்கை உணவுக்கு மாறணும். இப்போ அதே வந்து நம்ம வந்து பனங்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, பனங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து பனை நொங்கு வந்து ஒரு நொங்கு ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கணும். அந்த இது மாறணும், இயற்கை விஷயத்துக்கு மாறணும். இந்த டாபிக் கொடுத்து நன்றி. வணக்கம். இப்போ நான் சொல்ல போற டாபிக் என்னன்னா, பழக்கத்தினால என்ன பாதித்த எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு நிகழ்வு, உண்மை சம்பவம் தான் என்னோட லைஃப். அதாவது எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 1995 கல்யாணம் பண்ணாங்க. எங்க அப்பா வந்து சரியான குடிகாரர், குடிக்காம இருக்க மாட்டாரு. எப்பவுமே ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஆஃப் சாப்பிடுவாரு. அப்படியே ரொட்டேட்டடா போயிட்டே இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய சண்டைகள் வந்துச்சு, அவ்வளோ பிரிவினை இருந்துச்சு. நான் பிறந்தது 1997. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்காரங்க வந்துட்டு எல்லாமே கூட்டு வந்துட்டாங்க விருதுநகருக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பாவோட முகத்தை பார்க்காமலையோ இல்லை எங்க அப்பாவோட அன்பு ஆறுதல் எதுவுமே இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8th வரையும் நான் நல்லா தான் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். 8th படிக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட வந்திருந்தாங்க. வாங்க வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் தேனி. ஸோ நாங்கள் வந்து தேனிக்கு போயிட்டோம். குடி போய் நாங்கள் படிப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து தேனிக்கு போயிட்டோம். தேனிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சீட் கிடைக்கல, என் தம்பிக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. ஸோ அதனால இப்போ நான் மறுபடியும் விருதுநகருக்கு வர வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. நான் விருதுநகர் வந்து நல்லா படிச்சுட்டு தான் இருக்கேன். திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தேனிக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து படுத்த படிக்க கிடந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் மறுபடியும் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் விருதுநகருக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு சரி வாடா மறுபடியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். இறங்கினப்ப என்னோட அம்மாவோட அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் அந்த நேரத்துல அங்க இருந்து ஓடி நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறேன். படுத்த படிக்க கிடக்குறாரு, டெட் பாடியா படுத்து கிடக்காரு. அந்த இடத்துல நான் பிடிச்சி அழுகுறேன். அது என்ன நான் சொல்ல வரேன்னா, குடிங்க, யாரு வேணா சொல்ல, அளவா எடுத்துக்கிட்டா மருந்து, அதிகமா எடுத்துக்கிட்டா விஷம், அவ்வளவுதான். ஆனா அந்த குடியில இறக்க போறாருன்னு எங்க அப்பா கிட்ட வந்துட்டு அந்த டாக்டர் எங்க அம்மா கூப்பிட வர்றதுக்கு முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நீங்க வந்து சாக போறீங்க அப்படின்ட்டு. கொல்லி வைக்கிறதுக்காண்டி தான் எங்களை வந்து கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நன்றி. ஸோ அதனால யாரும் குடிக்காதீங்க, குடிச்சாலும் அளவா எடுக்கணும், அவ்வளவுதான். வணக்கம். ஹலோ. ஹலோ 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 வணக்கம் வணக்கம். சாரிம்மா, பேட்டரி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல வர்றது, நம்மளை சார்ந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளை சாராத கதையை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஸ்பயர் ஸ்டோரி தான், நிஜமா நடந்தது தான். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தார், சரிங்களா. அவருக்கு வந்து நிறைய வேலைக்கு போவார், நிறைய வேலை செஞ்சுருக்காரு. எந்த வேலையுமே அவர் வந்து செட் ஆகல. கொஞ்ச நாள் வேலை செய்வார், என்ன காரணமோ அவர் ரிமூவ் ஆயிடுவாரு, இல்லைன்னா அவரை வெளியே நகர்த்திடுவாங்க. நான் சொல்ற ஒரு பர்சன் வந்து ஒரு ஆண், எங்க ஏரியால இருந்து ஒரு ஆண், சரிங்களா. அவரு நல்ல வேலைக்கும் போவாரு, கொஞ்சம் லோவான வேலைக்கும் போவாரு. கல்யாணமா இருக்கு, குழந்தை இருக்கு, அதனால எல்லாம் பண்ணாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒய்ஃப்னால வீட்டுல சமைக்க முடியல. அவங்க கொஞ்சம் கன்சீவா இருந்தாங்க, அதனால வந்துட்டு சமைக்க முடியல. இவரு தான் சமைச்சு கொடுத்துருந்தாரு. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சமையல்காரன் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் வெக்கமா இருந்துச்சு. ஏன்னா புருஷனோட லட்சணம் என்ன? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், கொண்டாடி தான் இவருடைய மனைவின்னு சொல்றதுல கர்வம் கொள்ளணும், சரிங்களா. அது அவங்களுக்கு கிடைக்கல. மனைவியும் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னாச்சு, நாளடைவுல வீட்டுக்குள்ள சமைச்சா பரவாயில்ல, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுல போய் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இழுத்து வாரி கட்டிட்டு
தான் ஒரு முழு சந்திரமுகிங்கிற மாதிரி முழு சமையல்காரன்னு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு யார் என்ன சொன்னா என்ன ஹெச்ஆர் மொபைல் டெக்னாலஜில கொஞ்சம் ஹெச்ஆராவும் வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கு சமைக்கிறது பிடிச்சிருக்கு. யார் என்ன சொன்னா என்னன்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தாரு. எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. உன் புருஷனுக்கு என்ன இது பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன் இதை போய் செய்யறாரு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் எதை பத்தியும் கண்டுக்கல. அழகா போய் அவருக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமா செஞ்சாரு. அந்த சமயம் வந்து உலகமே எதிர்பார்க்காத நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் டீல் பண்ண லாக்டவுன் ஒரு விஷயம் வந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம். அப்ப நிறைய ஹஸ்பண்ட் நிறைய ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் சமையல்காரர் தானே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, அந்த சமயத்துல தான் மனைவிக்கு மட்டும் சமைச்சு கொடுக்காம எக்ஸ்ட்ராவா சமைச்சு ரோட்டோரத்துல பசியிலையும் பட்னிலையும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு. சரிங்களா? கொடுத்துட்டு நாளடைவில் என்னாச்சுன்னா அது கொடுக்கும்போது அவருக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. பணம் கிடையாது, மன நிறைவு கிடைச்சிருக்கு. திரும்ப திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் இதை வந்து ஒரு தொழிலா மாத்திட்டாரு. நான் ஏன் வந்து ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும், அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து வந்துடுறேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. அந்த அடையாளத்தை பார்த்து கேவலமா நினைக்கிறாங்க. அப்ப அந்த கேவலமா நினைக்கப்பட்ட அந்த சமையல்காரங்கிற வேர்டை நமக்கான ஒரு அடையாளமா மாத்துவோம் அப்படின்ட்டு தன்னுடைய பேருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஹீலர், பின்னாடி நேமுக்கு பின்னாடி நம்மளோட கெரியரை செட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவரோட நேமுக்கு முன்னாடி எல்லாரும் எதை கேவலமா சொன்னாங்களோ அதை சமையல் சக்திவேல் அப்படின்னு அவருடைய பேரை மாத்திக்கிட்டாரு. அவருக்கு பேர் வச்சுட்டாரு. உலகம் எதை நம்மள குறையா நினைக்குதோ, எதை நம்மளுடைய பலவீனமா நினைக்குதோ அதைவே நமக்கான அடையாளமா மாத்திக்கிட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் லாக்டவுன் சமயம் இதே மாதிரி சாப்பாடு கொடுத்திருந்தவரு கேன்டீன் ஆரம்பிச்சு அதன் மூலியமா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இருந்தாலும் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, என்ன ஒரு விஷயமும் வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் இல்லாம பொதுநலத்துக்கு கொடுக்கறதுனால அவர் இப்ப நிறைய விருதுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய மேகசின்ல பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த சமையல்காரன் சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அதே சமையல்காரர் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து கட்டிட்டாரு. நம்மளுடைய பலவீனங்கள் அத்தனையும் நம்ம பயிற்சி முயற்சி நம்மள நம்புறப்போ அதுவே நமக்கான அடையாளமா மாறும். அதுவும் நம்மள பெருமையா சொல்ற அளவுக்கு அடையாளமா மாறும். இப்ப அவங்க மனைவி வந்து சமையல் சக்திவேலோட மனைவி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, பெருமையா சொல்லிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான செல்வமும் வருது. ஈகை வந்து என்ன ஆகும்னா ஒரு பெரிய விஷயங்க. நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்க அது அறிவாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும் பல மடங்கு திரும்ப கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க உங்க பிளைட் எடுத்துட்டு போய் சாப்பிட போறீங்க. உங்க ஒரு ஆளுக்கு தான் போடுவாங்க. ஒரு 10 பேர் வந்து எந்திரிச்சு வர முடியாத ஒரு கண்டிஷன்ல, ஒரு உடல் சுகம் இல்லாம ஒரு ஹேண்டிகேப்பாவோ ஏதோ ஒரு மாதிரி எழுந்திருக்க முடியாத மாதிரி இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து சாப்பாடு கேட்பீங்க. உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்துல சாப்பாடுன்னு கேட்பாங்களா இல்லையா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது எனக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்க 10 பேருக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றப்போ உங்களுடைய ஒரு ஆள் தேவை அந்த 10 பேர்த்தோடது கொடுக்கறதுல அவங்களுக்கும் கொடுத்து உங்களுக்கும் தீர்க்கப்படுமா இல்லையா? உங்களுடைய தேவைங்கிறது உங்களுக்கு ஒரு சமுதாய பணியாவும் அடுத்தவங்க மேல அக்கறையாவும் மாறுறப்போ கண்டிப்பா அது தீர்க்கப்படும் இல்லையா? கொடுத்துதாங்க வாங்க முடியும். நன்றி, வணக்கம். தலைப்பு பாரதி. ஏன் பாரதியை பத்தி பேசணும், ஏன் நீங்க வந்து பாரதியை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாரதி வந்து ஒரு தீர்க்கதரிசின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து தெரிவிப்பாங்க. அப்படியே நம்ம வந்து அவரை தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருந்தார். அது ஒண்ணு. அதுக்கப்புறமா பெண்ணியவாதி அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப பெருமைப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அவர் வாழ்ந்திருந்த காலகட்டத்துல ஆண்களை உயர்மைப்படுத்தி அவர்களை வந்து முதன்மைப்படுத்தி பாடிக்கொண்டிருந்த காலத்துல அவர் வந்து குழந்தைகளுக்காக ஒரு பாப்பா பாட்டு வந்து பாடினார். பாப்பாக்காக மட்டும்தான் பாடினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளையை பார்த்துதான் சொன்னார், தம்பின்னு வந்து சொல்லல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டு பிள்ளைகள் பெற்றது அப்பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுல வந்து வளர்ந்த பூனை வந்து போட்ட குட்டிகள் வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிறங்கள்ல வந்து இருந்தது.
ஆனாலும் அந்த தாய் வந்து என்ன செய்யல, நிறப்பாகுபாடுகள் காட்டாம தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆனந்தமாக வளர்த்தது. ஏன் அதை வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்திலையும் சரி இப்பவும் சரி நம்முடைய நாட்டுல சாதிய பாகுபாடுகள் வந்து இருக்கு. அந்த சாதிய பாகுபாடுகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து மையப்படுத்தி அவர் வந்து பாடின அந்த பாடல் தான். அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போ வந்து சந்திராயன்லாம் விட்டுருக்காங்க, அவர் வந்து நினைக்கல, ஆனாலும் அவர் வந்து சொல்லியிருந்தார், நம்ம வந்து சந்திர மண்டலத்திற்கு ஏவுகணை ஏவி அங்க சந்திர மண்டலத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு. அது இப்போ உண்மை ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கள தீவனுக்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். சிங்கள தீவுன்றது இலங்கை. அப்ப இந்த சிலோனுக்கும் நமக்கும் இடையில வந்து அந்த பாம்பன் தீவு, அந்த பாம்பன் பாலம் வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு மாதிரி வந்து இப்பவுமே இருக்கு இல்லையா. அப்ப வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரதியார் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து பன்முக திறமைகள், பன்முக செயல்பாடுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்றத வந்து நான் சொல்லி என்னுடைய வாய்ப்பை வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சொல்லுங்க, சிக்னல் கொடுங்க தலைவர். வணக்கம், வாழ்வுடன். நான் இன்னைக்கு பொறுப்புடைமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசாம வந்திருக்கிறேன். பொறுப்புங்கிறது எல்லாத்துக்குமே வேணும். ஒரு ஆசிரியருக்கு தன்னோட மாணவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறதுல பொறுப்பு வேணும். ஒரு மாணவன் கல்வி ஒழுங்கா கட்டுக்கிறதுல பொறுப்பு வேணும். அரசுக்கு தன்னோட மக்கள் நலனா வாழ்றதுல பொறுப்பு வேணும். மக்கள் அரசாங்கத்துக்கு எந்த இடையூறு இல்லாம அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுல பொறுப்பு வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பொறுப்பு இருக்கு. அந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறப்ப, இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி நல்ல முறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு வேணும். அந்த பொறுப்புணர்வு இன்னைக்கு பாதி பேருக்கு மேலே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசம் சொல்ல வரேன். இந்த காலகட்டங்களில் வந்து பாதி பேர் மது மாது சூதுங்கிறதுக்கு அடிமையாகி தன்னோட பொறுப்புகள்ல இருந்து தவறி போயிடுறாங்க. அதுக்கு வந்து இங்க என்னன்னா பள்ளியிலிருந்தே நம்ம பார்க்கணும். ஏன்னா பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா முதல் தேவையான சப்ஜெக்ட் என்ன, அவங்க வாழ்வியலுக்கு என்ன தேவையான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத எப்படி தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி குடும்ப வாழ்வியலுக்கு தேவையானதையும், இப்ப நம்ம நாட்டுல என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறதையும் தேவையான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல வரேன். நம்ம இளைஞர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லூரியிலும் அரசாங்க கல்லூரியில தேர்தல் ஒரு விஷயங்கள் வைப்பாங்க. அந்த தேர்தலுங்க வைக்கிற இதுலயும் பாத்தீங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவருக்கு என்னன்னா தனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு அவர் என்னென்ன சப்போர்ட்டா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பாங்களே ஒழிய, மற்றபடியா இந்த காலேஜுக்கு கல்லூரிக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லாமே மறந்துடுவாங்க. ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி இருந்துதான் வந்தேன். அதனால நமக்கு இனி வரும் சந்ததிகளுக்கு ஒவ்வொருத்தரும் முதல் சின்ன பசங்களுக்கு சொல்லணும், அடுத்து நம்ம தெரிஞ்ச இளைஞர்களுக்கு சொல்லணும், நம்மள வயதுல ஒப்புக்க இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும், பெரியவங்களுக்கும் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பெரியவர்கள் அவங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு பெரியவங்க தன்னோட பொறுப்புல இருந்து மாறுபட்டு போயிடுறாங்க. எதுக்கு நம்ம அவங்க கிட்ட சொல்லி நாம ஏன் நம்மள வாயை கொடுத்து இதை புண் பண்ணிக்கிறது, நம்ம ஏன் இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து மதிப்பு கொடுக்குற இடத்துல இருந்து மாறி போயிட்டாங்க இளைஞர்கள். நீங்க என்ன சொல்றது? ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரியவங்க கொடுக்குற அறிவுரையை வந்து சிறியவர்கள் கேட்பாங்க. அந்த சிறியவர்கள் ஒழுங்கா கேட்கிற அந்த அறிவுரையை ஒழுங்கா கேட்டாலே அந்த பொறுப்புங்கிற உணர்வு தன்னால வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். அந்த எல்லா விஷயத்திலும் பொறுப்பு வேணும். இந்த நாட்டை நம்ம எப்படி நடத்த போறாங்களையும் பொறுப்பு வேணும். அரசாங்கத்துக்கு இந்த மக்களை எப்படி கொண்டு போறாங்களையும் பொறுப்பு வேணும். அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து நல்ல முறை வழி நடத்தணும். எப்படி நம்ம வந்து ஒரு விதை விதைச்சிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம போயிடக்கூடாது. அந்த விதை நல்ல முறையில வளருதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் தட்பவெப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடியை நகர்த்தி வச்சு இல்ல நம்ம மண்ணிலேயே பதிச்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு அமைச்சு கொடுக்கறதுல பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்ல வரேன். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க. எல்லாருமே ஒவ்வொரு ப்ரொஃபைல் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நாளைக்கு எந்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணாலும், என்ன பண்ணாலும், எந்த உயரத்துக்கு போனாலும் நாம அச்சீவ் பண்ண அந்த உயரத்தை அனுபவிக்கணும்னா நமக்கு தேவை இந்த உடம்பு தான். அந்த உடம்பை நம்ம எவ்வளவு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் தான் இந்த உடற்பயிற்சி. எல்லாருமே வந்து நம்ம கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அந்த கோலை நோக்கி ஓடுறதுக்கு இந்த தேவையான இந்த உடம்பை தயார்படுத்துறதுக்கு யாருமே வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. முதல்ல சார் சொன்ன மாதிரி இயற்கை உணவு, அப்புறம் நிறைய விஷயங்கள் இங்க வந்து பேசினாங்க. என்னதான் அது ஒரு ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த உடற்பயிற்சிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உங்களுக்கு யோகா பிடிக்குமா, யோகா பண்ணுங்க. வாக்கிங் போறீங்களா, வாக்கிங் போங்க. ஜாகிங்கோ, ஷட்டிலோ, ஏதோ ஒண்ணு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கிறீங்க,
எந்திரிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் வந்து ஒரு மணி நேரமா வந்து உங்க உடம்புக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த 1 ஹவர்ங்கிறது வந்து மீதி இருக்கிற அந்த 23 மணி நேரம் அந்த தூக்கத்தை விட்டு பேலன்ஸ் அத்தனை மணி நேரமே உங்களை ரொம்ப 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 ஆக்டிவா வச்சிருக்கும். நீங்க நினைச்சது எல்லாத்தையும் உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து அந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். 2006-2007 நாங்க நேஷனல்ஸ்க்கு வந்து நானே என்னோட நண்பரும் தயாராகிட்டு இருந்தோம். அப்போ சவுத் நேஷனல்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். நானும் என் நண்பனும் வெளியில போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு போனோம். போயிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில வார்ம் அப் பண்றப்பவே என்னோட கோச் கண்டுபிடிச்சிட்டாரு. இங்க வா 2 பேர்த்து கூப்பிட்டு, நேற்று நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது நல்லா எனக்கு ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த 4 இன்ச் நாக்கு கடுமையா ஏன்டா இந்த 6 அடி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த உடம்பு மேல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காதலிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த உடம்பு வந்து நம்மளை அதிகமான நாட்கள் நம்மளை கொண்டு போகும். சார் சொன்ன மாதிரி சுவர் இருந்தாதான் சித்திரம் அடைய முடியும். நம்ம பென்ஸ் கார் வச்சிருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கலாம், BMW வச்சிருக்கலாம். ஆனா நம்ம உடம்புல பைல்ஸ்ங்கிற ஒரு வியாதி வச்சுட்டு பென்ஸ் கார்ல உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான், ஆட்டோல உட்கார்றது ஒண்ணுதான். நன்றி வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விளையாட்டு. விளையாட்டு உடலுக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடினார் மகாகவி. ஆனா இன்று அப்படியா? எந்த குழந்தையும் விளையாட விடுறீங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் எந்நேரம் டிவி பார்க்கறது, செல்போன் கொடுத்து குழந்தைகளுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்போன் கொடுத்து சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தைக்கு செல்போன், அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாம அதுக்கு இந்த தாய் என்றனா டிவி பார்த்துட்டு கொண்டுக்கிறது, சீரியல் பார்த்து கொண்டுக்கிறது. குழந்தை பார்க்கறது கிடையாது. குழந்தைக்கு பார்க்கணும்னா செல்போன் கொடுத்துட்டு எங்கேயோ போயிடுறது. அவங்க டைம் முடிச்சுட்டு படுத்துக்கிட்டு நேரத்துக்கு போயிடுறது. அந்த குழந்தை அதை பார்த்துட்டு அதே பழகிட்டு இப்போ என்ன பார்த்தாலும் செல்போன்லேயே கொண்டுருக்குது. அப்படியே உட்காந்து விளையாட போகாம, ஒரு விளையாட்டு என்பது ஒரு உடற்பயிற்சி, அதுவும் செய்யாம செல்போன்லயே உட்காந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் அது அப்படியே சுறுசுறுப்பு இழந்து மந்தமாகி அந்த குழந்தை உடலெல்லாம் பாதிச்சு சோம்பேறியா போகுது. ஒரு இந்திய குடிமகனாக இல்லாம என்ன ஆகுதுன்னா ஒரு சுத்த சோம்பேறியா போய் கடைசியாக நோய்வாய்ப்பட்டு இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இதே இல்லாம ஆயிடுறாங்க. அதனால என்னங்கன்னா முதல்ல குழந்தைகளை விளையாட விடுங்க, சுதந்திரமா விளையாட விடுங்க, கட்டுப்பாடுகள் வைக்காம. எப்போதும் படிப்பு, நம்ம பையன் கலெக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும்னு நீங்க நினைச்சு திரிக்காதீங்க. அவன் என்ன விருப்பமோ அதைய பட்டு பாருங்க, அதைய அவனுக்கு சுதந்திரம் கொடுங்க. நீ என்ன படிக்கிறப்பா, உனக்கு அது செய்யறேன்னு அவனுக்கு கேளுங்க. அவனோட இதையே நீங்க இது பண்ணுங்க. அவனுக்கு என்ன படிப்பு விருப்பமோ அதைய முதல்ல நீங்க இது பண்ணணும். அப்பதான் அந்த குழந்தை ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ ஒரு பெரிய இதாக வர முடியும். ஆனா என்னங்கன்னா குழந்தைகளுக்கு முதல்ல செல்போன் இந்த மாதிரி எல்லாம் உபயோகத்துக்கு மட்டும் கொடுத்து பழக்குங்க. குழந்தையில இருந்து இந்த டிவி சீரியல் எல்லாம் பார்க்காம ஒரு நல்ல இதையும் சொல்லி கொடுங்க. நல்ல புத்தகங்களை படிக்க வாசிக்க பழக்குங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. எனவே எல்லாரும் புத்தகத்தை வாசித்து பழக்கத்தை பழக்குங்க. நன்றி, வணக்கம். என்னோட பேர் கிருஷ்ணா. இப்போ என்ன டாபிக்ல பேசுறேன் அப்படின்னா, மைக் ஆன் ஆயிருக்கா? ஓகே, பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கோங்க. கிருஷ்ணா. எஸ். என்னோட பேர் கிருஷ்ணா. இப்போ என்ன டாபிக்ல பேசுறேன் அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிற டாபிக்ல பேசுறேன். கேட்கல. இப்போ சார்ஜ் போயிடுச்சு, சில நேரங்களில் கண்டினியூஸாக இருக்கிறவங்க சார்ஜ் போயிடும். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்தில் வைக்கலாம். ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது தூரத்தில் வைக்கலாம். சார்ஜ் போயிடுச்சு, பேட்டரி இப்போ போய் நம்ம வாங்க முடியாது, அப்போ வந்து பக்கத்தில் வைக்கலாம். சரியா? ஓகே, பக்கத்தில். ரொம்ப பக்கத்தில் ராஜா. இருங்க. என்னோட பேர் கிருஷ்ணா.
நான் இப்ப என்ன டாபிக்ல பேசுறேன் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற டாபிக்ல பேசுறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கோம். இப்போ ஒருத்தவங்க டாக்டரா இருக்கலாம், ஒருத்தவங்க இன்ஜினியரா இருக்கலாம், ஒருத்தவங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வேற ஃபீல்ட்ல இருக்கலாம், டீச்சிங்ல இருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து அல்டிமேட்டா அந்த மணி அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம பார்ப்போம். அதாவது அந்த டைம்ல வந்து வாங்குவோம், சேலரியா வாங்குவோம், அதை செலவு பண்ணுவோம், அப்படியே வாழ்க்கை ஓடுது. சிலர் அதையும் மீறி அதிகமா பணத்தை பார்த்து அதிகமா கடன் வாங்கி அதுக்கு வட்டியாவோ இன்ட்ரெஸ்டாவோ அப்படியே லைஃப்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. 95% இப்போ இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கால்வாசி லோன்ல தான் இருப்பாங்க. பேங்க் லோன்ல இல்லாதவங்க யாருமே மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை இப்பெல்லாம். ஆனா அதை தாண்டி நீங்க அந்த சேலரியை வந்து கரெக்டா வந்து சேமிப்பு அப்படிங்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த உண்டியல்ல வச்சு ஒரு ரூபாயா போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு மேல வந்துருவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்க ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படி நம்ம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கம் இருக்கு, விலைவாசி உயர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மூலமே வந்து உங்களுக்கு பணவீக்கம் அப்படிங்கிற ஒன்றிலே வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சாலும் அது ஃபுல்லாமே வந்து லாஸ் தான் போயிட்டு இருக்கும். சோ அதை வந்து ப்ராப்பரா கொண்டு போய் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பேங்க்ல வந்து மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, டெபாசிட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்பரா வந்து யாரோட மார்க்கெட்டிங் பண்ணி ஒருத்தர் சொல்லுவாங்க இதுல வாங்குங்க இவ்வளவு வந்துடும், அதெல்லாம் எதுவுமே நம்பாம நீங்களும் அனலைஸ் பண்ணி அதை பத்தி அதாவது பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாருமே படிச்சுக்கணும். கொஞ்சமாவது எல்லாம் யாரையான எந்த ஃபீல்ட்லாம் படிச்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே வந்து அந்த பொருளாதாரம் அப்படிங்கறத மட்டும் படிச்சு கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா லைஃப்ல வந்து எல்லாருமே ஒரு பாயிண்ட் மேல போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கரன், நான் சேலத்துல வரேன். இப்போ என்னோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா திருக்குறள். அதாவது திருக்குறள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்னா அதாவது வந்து அகழ்வாரே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க எதிர்பார்க்கிறேன். நான் வந்து பேசுற தலைப்பு என்னன்னா திருக்குறள். அதாவது எனக்கு திருக்குறள்ல எனக்கு ஒரே ஒருத்தர் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த திருக்குறள் பேர் வந்து அகழ்வாரே தாங்கும் நிலம்போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் கரை. அதுக்கான விளக்கம் என்னன்னா ஒரு கொத்தனார் இருக்கான். அவன் வந்து ஒரு பூமியை 4 அடி தோண்டாலும் சரி, 6 அடி தோண்டாலும் சரி, 10 அடி தோண்டாலும் சரி, 20 அடி தோண்டாலும் சரி, அதுக்கு அவன் சுத்துற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து பூமியை அதை வந்து அசைந்து கொடுக்குது. அதே போல நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளை குறைச்சல் கொடுக்குறவங்க இருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளை குறை சொல்றவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம எப்படி அவங்களாம் எப்படி சொல்ற வார்த்தைகள்லாம் கவனிச்சு அதை வந்து அதோட முன்னே நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத வந்து நான் பார்த்து பறிச்சு பண்ணணும். இது வந்து எனக்கு பிடிச்ச குறள விளக்கம். அதை ஒன்று ஒரு கவிதை ஒன்று சொல்லிக்கிறேன். அழகு என்பது ரசிப்பதற்கானே தவிர படிப்பதற்கு இல்லை. அது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா ஒரு பொருளா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்ம அந்த அழகை மட்டும் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுங்கிறது இன்னொரு ஒரு கான்டாக்ட்ல நான் பேசுறேன் சார். அப்புறம் என்னோட வாழ்க்கை முறை என்னன்னு பார்த்தோம்னா சார், அதாவது பார்த்தோம்னா நான் வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் படிக்கும்போது வந்து ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்து சொந்தமா சம்பாதிச்ச காசு கட்ட முடியல. எல்லா ஃபீஸுமே வந்து கடன் வாங்கி மட்டும்தான் இந்த வேலை எல்லா வேலையுமே பார்த்தாங்க. ஆனா இப்ப வந்து நான் அந்த ஒரு பொறுப்புக்கு வரவும் இப்ப என் தம்பிக்கு தொடர்ந்து 2-3 வருஷமா நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இப்ப வந்து பிஏ தமிழ் படிச்சு இப்ப 4 வருஷம் பிஎம்ஏ எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்ப வீட்டுல எல்லா செலவும் நான் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசியிருக்க டாபிக் வந்து பூக்கள். இங்க பூக்கள் வந்து எத்தனை பேர் பூக்களுக்கு நன்றி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எங்க அம்மா சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன், என் மனைவியும் சொல்லுவா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் வந்து பூக்களுக்கு நன்றி சொல்றது இல்ல. ஆனா பூக்கள் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? ஒரு திருமணத்துக்கு போறீங்க, அங்க பூ இல்லாம இருக்காங்களா? புது பொண்ணுக்கு புது மாப்பிள்ளைக்கு என்ன மாலை போடுறீங்கல்ல. சோ பூக்கள் வந்து அங்க என்ன ஆகுது, முக்கியத்துவம் அடையுது. ஒரு சாமி கும்பிட போறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, பூக்கள் அங்க வந்து பூக்கள் கொண்டு போறீங்கல்ல நீங்க கையில, பூக்கள் இல்லாம போறீங்களா? சோ பூ வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்ன ஆகுது, முக்கியத்துவம் அடையுது. அதே மாதிரி கடைசி நம்ம போறதுலயும் பூக்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா
அங்கேயும் பூவுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு. அதோட அதுல வந்து மெயின் வந்து மல்லிகைப்பூ. ஸோ மல்லிகைப்பூக்கு வந்து மனங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதை பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் வைக்கும் போது நம்ம உடம்புல வந்து சில அந்த மென்சுரல் டைம்ல ஏற்படக்கூடிய பெயின் ஆகட்டும் அந்த வலியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிட்டே வரும். அப்போ நீங்க இனிமேல் வந்து பூக்களுக்கு என்ன சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ், இனிமேல் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அந்த பூவை பத்தி எடுத்து சொல்லி மல்லிகைப்பூ வந்து டெய்லி வந்து வைக்க சொல்லுங்க. பெண்களுக்கும் அதை வந்து செய்யுங்க. ஏன்னா நான் எங்க அம்மா சொன்னாங்க, இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை. அம்மா கிட்ட சொல்லும்போது பூ வைக்க நான் விரும்புறது இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து பூ வைக்கவே நான் வந்து ஆரம்பிச்சது. இப்பவும் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. சொன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வைக்காம விட்டுறது. நானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் அதை வந்து ட்ரை பண்ணுங்க வீட்டுக்கு சொல்லி. உங்க கிட்ஸுக்கும் இப்ப இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வந்து அதுல வந்து பூக்கள் இது மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு, ரோஜா பூ வைக்கிறதுக்கு அவங்கள வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ரோஜா பூ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குல்கந்த் இதெல்லாம் வந்து நம்மளே வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சு இது ஹனியில வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லியும் சாப்பிட சொல்லுங்க. ஸோ பூக்களுக்கு எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லி பூக்களை வந்து டெய்லி வந்து நன்றி சொல்லுங்க, அதை பயன்படுத்துங்க. முன்னால எத்தனை செகண்ட் பேசுனீங்க? ஒரு நிமிஷம். நான் இப்போ எடுக்கிற டாபிக் வந்து மிட்டாய். சும்மா எடுத்த அதே தான். ஆனால் ஒரு ஒரு விவரம் நம்ம மிட்டாய்னு சொல்லும்போது நமக்கு மனசுல வந்து நிறைய வரும். வெயிலின் நன்மை வந்து நிழல்ல தான் தெரியும். அந்த மாதிரி இனிப்பு வந்து உங்களுக்கு வந்து கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு கடைசி மிட்டாய்க்கு வந்தீங்கன்னா அந்த மிட்டாயோட மகத்துவம் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு சக்சஸ் ஆகிறோமோ ஒரு ஹாப்பினஸான ஒரு மொமெண்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது வந்து மிட்டாய் தான். எந்த மொமெண்டா இருந்தாலும் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா போனோன்னு நம்ம கேட்கறது என்னப்பா மிட்டாய் எங்கப்பா அப்படின்னு கேட்போம். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா, மிட்டாய் எங்க அப்படிமா. மிட்டாய்க்கு வந்து விளம்பரங்கள் இப்போ ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. நான் விருநலம் தான் வரேன். இயற்கை நல்லெண்ணெய் கம்பெனியில் நான் வளர்க்குறேன். முதல் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் சேரும்போது ஒரு சேல்ஸ்மேனாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்த்து இப்போ நான் ஒரு எங்கள் கம்பெனியில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 24 பிரான்ச் இருக்குது. அது வந்து ஒரு 3 ஜோனாக இருக்கும். நான் வந்து ஜோன் 8 அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். நம்ம கம்பெனி வந்து செக்கு நல்லெண்ணெயிலேயே 24 பிரான்ச் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக டைரக்ட் கம்பெனி சேல்ஸ் பண்ணுற பிரான்ச் வந்து இது நல்லெண்ணெய் கம்பெனினா நாங்கள் ஃபர்ஸ்ட் இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். நம்ம வந்து பியூர் செக்கு நல்லெண்ணெய் நம்ம வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நான் வந்து முதல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து பிடிச்சதா இருக்கும். நான் படித்தது வந்து பிகாம் சிஏ சிவாசி காளீஸ்வரி காலேஜில் படித்தேன். அது வந்து பிகாம் சிஏ படிச்சுட்டு முதல்ல ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போனேன். எனக்கு அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்துட்டேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து பிடிச்ச வந்து நாங்கள் வளர்த்தது தான். இப்போ வந்து நான் ஒரு ஜோனில் 8 பிரான்ச்சுக்கு அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். மேலும் வளரணும், இந்த கம்பெனியில் மேலும் போஸ்டிங் போகணும்னு முன்னேறிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் மாதத்துக்கு வருஷத்துக்கு டெய்லி வாரம் மீட்டிங் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுபோக ஓகே, சூப்பர்.